எந்த வருஷத்துலயும் இல்லாத தேர்தல் வாக்குறுதிகள் இந்த வருஷம் பட்டை கிளப்புது அப்படின்னா நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை ஆளும் திமுகவாகட்டும், ஆள துடிக்கிற அஇஅதிமுகவாகட்டும் அப்படி அள்ளி வீசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கொடுத்த ஒரு வாக்குறுதிக்கு பிரதிபலமா எல்லா அக்கௌண்ட்லயும், அதாவது இந்த 1000 வந்திருந்த அக்கௌண்ட்ல 5000 கொட்டு கொடுத்து இன்ப வச்சு கொடுத்துட்டாப்ல. இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பாலை தூக்கி அடிச்சு சிக்ஸருக்கு மாத்திருக்காப்ல. அதுக்கு எதிர்வினையா ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன கொடுக்க போறாரு அப்படின்னு தெரியல. இன்னைக்கு போட்டிருக்க ஒரு சிக்ஸர் எடப்பாடி பழனிசாமி போட்ட சிக்ஸர் பயங்கரமானது. அதுக்கு ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் பயங்கரமா ஒரு ஹாப்பியில இருக்காங்க. மொத்தத்துல 3 கட்டமா தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காப்புல எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இன்றைய எதிர்கட்சி தலைவர் ஆட்டம் அனல் சூடு பிடிக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதிகள் கொடுக்க கொடுக்க ஆளுகிற அந்த திமுக குரூப்புக்கு ஒரு கிளி ஏற்படுது. அதனால எடப்பாடி பழனிசாமி போடுற கோலை தடுக்கணும், எடப்பாடி பழனிசாமி பீஸ்ல பந்த சிக்ஸர் அடிக்கணும் அப்படின்ட்டு ஆளும் திமுக தரப்பு அதற்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு போட்ட ஒரு சிக்ஸரு, இன்னைக்கு போட்ட ஒரு பால் எடப்பாடி பழனிசாமி போட்டது பயங்கரமானது. அதுதான் என்னது, மொத்தமா 3 கட்டமா ஒரு தேர்தலில் பாலை தூக்கி போட்டிருக்காரு. நான் செவிச்சா இந்த பாலெல்லாம் சிக்ஸரா போகும் அப்படின்னு சொல்லிருக்காப்புல. அந்த 3 கட்டத்தையும் பார்த்துருவோம். இன்னைக்கு போட்டிருக்க அந்த பால் மெயின் அணுகுண்டு என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துருப்போம். முதல்ல 3 கட்டமா தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்தாப்புல எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், இன்றைய எதிர்கட்சி தலைவர். அதெல்லாம் முதல் கட்டமா முதல் வாக்குறுதியா கொடுத்தது அனைத்து மகளிருக்கும் 2000 ரூபாய் கொடுக்கணும். எப்பா உங்க ஆட்சி மாதிரிலாம் கிடையாது, நாங்க அவங்க இவங்கெல்லாம் பிரிக்க மாட்டோம், எல்லா ரேஷன் கடைக்கும் 2000 ரூபாய் கொடுத்துரும் அப்படின்ட்டு ஒரு பாலை தூக்கி போட்டாப்ல. அதுக்கு சிக்ஸ் அடிக்கும் விதமாக தான் நம்மளுடைய ஆளுங்கட்சியின் தலைவர் இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்ப நிதி, அதாவது இன்ப அதிர்ஷ்டத்தின் நிதியாக எல்லாத்துக்கும் 5000 ரூபாய் போட்டு விட்டுருக்காப்புல. ஆனா அது எல்லாத்துக்கும் கிடைக்கல. அந்த மகளிர் உரிமை தொகை வாங்குறது மட்டும் கிடைச்சிருக்கு. கிடைக்காதவங்க ஜம்ம காண்டில் இருக்காங்கிறது மட்டும் பெரிய விஷயம். குறிப்பா அந்த 2000 ரூபாய், அதாவது சிறப்பு கோடை அமௌண்ட்னு ஒரு 2000 ரூபாய் போட்டாப்ப அது கிடைக்காதவங்க எல்லாம் செம்ம காண்டில் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தான் கோடை வருதா, எங்கெல்லாம் கோடை வரலையா அப்படின்ட்டு எலெக்ஷன்ல ஓட்டு போடும்போது இந்த கை விரல் உள்ள குத்துவோம் இல்லையா, அப்போ நாங்க பார்த்து விடுறோம் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கோம். அப்படியா அடுத்து 2வது, அப்பா இந்தியா திமுக ஆட்சியில பெண்களுக்கு மட்டும்தான் நகர பேருந்துகள்ல இலவசம். நம்மகிட்ட அப்படிலாம் கிடையாது. அனைத்து பெண்களுக்கும் அனைத்து ஆண்களுக்கும் நகர பேருந்துகள்ல இலவசம் அப்படின்ட்டு ஒரு பாலையும் தூக்கி போட்டிருக்காப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக அனைத்து வீடு இல்லா மக்களுக்கு வீடு கட்டி தருவோம், நிலம் இல்லைன்னா நிலத்தோட வாங்கி வீடு கட்டி தருவோம். அதோட சேர்ந்து பட்டியல மக்களுக்கு இந்த பையனுங்க கூட்டு குடும்பமா இருந்தா தனி கொடுத்துட பண்றதுக்கு அவங்களுக்கும் காங்கிரீட் வீடு கட்டி தருவோம் அப்படின்ட்டு அங்கேயும் ஒரு பாலை போட்டிருக்காப்புல. முக்கியமான சுழற் பந்து இந்த பந்து தான். ரொம்ப பேர் போன ஒரு பாலு, ரொம்ப பேர் போன ஒரு திட்டமா அறியப்படுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாள் ஆகிரும்பா. எப்ப உங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்புலாம் கிடையாது. 100 நாள் வேலை வாய்க்கல, வேலை இல்லாத அந்த 100 நாள் வேலைக்கு போவீங்களா அவங்கள 150 நாள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, கட்சிக்காரெல்லாம் இறங்கி அடிச்சு எல்லா பப்ளிக் ரீச் ஆகிட எங்கெல்லாம் வேலை நடக்குதோ அங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லிட்டுங்க அப்படின்ட்டு துண்டு பிரச்சாரம் கொடுங்கடா அப்படின்ட்டு முடுக்கி விட்டு கிட்டத்தட்ட 99% அதை சக்சஸும் பண்ணியிருக்காப்புல. இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு அறிவிப்பு மிகுந்த ஒரு வரவேற்பு பெற அறிவிப்பா காட்டப்படுது. அப்புறம் எப்பா மகளிர் ஸ்கூட்ரு, அம்மா ஸ்கூட்ரு 25,000 கவர்மெண்டே பே பண்ணிடும். 50 நேரம் ஸ்கூட்டரா 25,000 கவர்மெண்ட் பே பண்ணி 25,000 மட்டும் நீங்க கொடுத்தா போதும் அப்படின்ட்டு 25 பெண்களுக்கு கொடுத்துருவோப்பா அப்படின்ட்டு கட்டமா போட்ட பாலு, கட்டமா அப்படி ஸ்பின் பாலு, சுழற் பாலு எல்லா பாலையும் போட்டு
ஐயா ஒரு தேர்தல் அறிக்கையை விட்டுருந்தாப்புல, வாக்குறுதியில கொடுத்தா இது கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படின்னாப்புல. இது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி தான் எல்லாத்துக்கும் 5000 ரூபாய் வந்துச்சு. சரி, அது கட்டம்னா ரெண்டாவது கட்டமான ஒரு தேர்தல் அறிக்கையும் கொடுத்திருந்தாப்புல எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுல முதல்ல ஒண்ணு முதியோர் ஓய்வு திட்டம் 1000 ரூபாயா இருக்குது 2000 ரூபாயா மாற்றப்படும். வங்கிகள்ல படிக்கிறேன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராட்டு வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் தள்ளுபடி பண்ணிடுவோம்ப்பா அப்படின்ட்டு ஒரு பாலையும் தூக்கி போட்டிருக்காப்ல. ஒவ்வொரு கட்ட வாக்குறுதிகளும் 6-7 பால், சுழற் பால், ஸ்பின் பால், பவுன்ஸ் பால் எல்லா பாலையும் ஆளுங்கட்சிக்கு எதிராக போட்டிருக்காப்புல. இது 2ஆம் கட்டியில இது ஒரு 2வது சூப்பரான ஒரு பால் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் அனைத்து குடும்பத்தாரர்களுக்கும் ரேஷன் கடை வச்சிருக்காங்களுக்கும் முக்கியமான ஒரு வாக்குறுதிப்பா, நல்லா பார்த்துக்கங்க. அனைத்து குடும்பத்தாரர்களுக்கும் 3 சிலிண்டர் இலவசமா கொடுக்க போற அப்படின்னு சொல்லிருக்காப்புல. இது போன எலெக்ஷன்ல சொன்ன கொடுத்த வாக்குறுதி தான், கண்டிப்பா செவிச்சுதான் கொடுத்துருவோம் அப்படின்னாப்புல. ஆனா இது திரும்பவும் போர்ஸ் பண்ணி நாங்க செவிச்சா கண்டிப்பா கொடுத்துருவோம் அப்படின்ட்டு 3 சிலிண்டர்கள் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும், அந்த தகுதி இதெல்லாம் சொல்லல, அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு சொல்லிருக்காப்புல. அப்புறம் ஜல்லிக்கட்டுல காயமடைச்ச 2 லட்சம், சப்போஸ் உயிரிழப்பு ஏதாவது 10 லட்சத்தையும் கொடுத்துருவோம், அப்படி இன்சூரன்ஸ் எடுத்துருவோம்பா அப்படின்ட்டு அதுல ஒரு பாலையும் போட்டுருக்காள். அதுல ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காப்புல. சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின் பெண்கள், மகளிர் சுய உதவிக்குள்ள கடன் வாங்கினீங்கன்னா அது தள்ளுபடி பண்ணிடுவோம்பா அப்படின்ட்டு சொல்லிருக்காப்புல. ரெண்டாவது மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு கடன் வாங்கியிருந்தீங்களா, குறிப்பாக கூட்டுறவு சங்கத்துல கடன் வாங்கியிருந்தா தள்ளுபடி பண்ணிடும் அப்படின்ட்டு இதுல ஒரு 6 பாலை போட்டிருக்காப்புல. அப்போ முதல் கட்ட வாக்குறுதி ஒரு ஓவர், 2ஆம் கட்ட வாக்குறுதி ஒரு 2 ஓவர், அப்போ 2 ஓவர் போட்டிருக்காப்புல. 2 ஓவர்லயே பல பால் ஸ்பின் பாலு, பவுன்ஸ் எல்லாம் போட்டிருக்காப்புல. அது எந்த விதத்துல மு.க. ஸ்டாலின் அவர்களை போல்ட் ஆக்குதா அல்லது ஸ்லிப்ல கேட்ச் வைக்குதா அல்லது அவரு சிக்ஸர் அடிப்பாங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதுல ஒரு பால 6 அடிச்சிட்டாப்புல 5000 ரூபாய் கொடுத்து. முக்கியமான மேட்ரு இப்பதான் வருது. இன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்படுற மேலதான் ஃபைனல் ஓவரான்னு தெரியல, சூப்பரான ஒரு ஓவரை போட்டிருக்காப்புல. அதுல பல வாக்குறுதிகளோட வித்தியாசமான பால்களை போட்டிருக்காப்புல. இதுலதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற பால் தான் பயங்கரமான பால். டைரக்டா ஏற்கர் தான் நினைக்கேன் ஆளும் திமுக தரப்புக்கு. ஏன்னா எப்ப நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கிடுங்க, ஆட்சிக்கு வந்தவொன்னே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் தந்துரும்ப்பா. 10,000 தருவீங்களா? ஏப்பா 10,000 ஏன் தருவீங்க அப்படின்னா, எப்பா இது ஒரு கருண தொகைப்பா. கருண தொகையா? என்னாச்சு ஏன் கருண தொகை அப்படின்னு சொல்ற? ஆமா, இப்ப இந்த விடிய ஆட்சியில உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள், ரேஷன் கடை பொருட்கள் விலை கூடி போச்சு. அதே மாதிரி சொத்து வரி, குடிநீர் வரி, மின்சாரம், என்னென்ன வரியெல்லாம் போட்டோம் எல்லாம் வரியை போட்டு உங்களை தீட்டி ஒண்ணுக்கெல்லாம் வாங்கிட்டானுங்க. மக்கள் கொந்தளிப்புல, சோகத்துல, கஷ்டத்துல இருக்காங்க. அந்த கருணையே, அந்த 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 சோகத்தையும் அந்த கஷ்டத்தையும் நான் கொஞ்சம் ஈடு கொடுத்துறோமா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் 10,000 ரூபாய் தந்துடுறோமா அப்படின்ட்டு ஒரு யாருக்கிற போல அடிச்சு வீசிட்டாப்புல. 3வது ஓவர்ல 3ஆம் கட்ட வாக்குறுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்புறம் மக்களின் குறையை தீர்க்கும் விதத்தில் 10,000 தந்துட்டாப்லையா. அதே மாதிரி வேலை வாய்ப்பு அலுவலகத்துல, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபாய்ப்பா. நீங்க டிகிரி படிச்சு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபாய். அதே மாதிரி 10வது படிச்சு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிச்சா உங்களுக்கு 1000 ரூபாய் தந்துருவோம், வேலை கிடைக்கிற வர்றா அப்படின்ட்டு இளைஞர்களை குறி வச்சு ஒரு பாலையும் தூக்கி போட்டிருக்காப்ல. அடுத்ததாக மீனவர்களுக்கு ஒரு பால். 3ஆம் கட்ட வாக்குறுதி 3வது ஓவர்ல 3வது பால். மீன்பிடி தடைக்கு உங்களுக்கு இப்ப 8,000 ரூபாய் கவர்மெண்ட் வந்துட்டு இருக்குப்பா. அதை நான் வந்தோம்னா 12,000 ரூபாயா வந்துடுறோம் அப்படின்ட்டு மீன் ஓட்டுகள் சிந்தாம சிதறாம அஇஅதிமுகவுக்கு போடுங்க அப்படின்ட்டு டக்குன்ட்டு 8,000 ரூபாய் இருந்தது 4,000 கூட்டி 12,000 ரூபாய் தந்துடுறோம் அப்படின்ட்டு அங்க ஒரு பாலை போட்டிருக்காப்புல. அதுக்கப்புறம் அவருடைய கொங்கு பெல்ட், கொங்கு மண்டலம், இந்த திருப்பூர் இந்த ஏரியாக்கள் உள்ள ஆட்களை அவர் கவர் பண்ற மாதிரி கைத்தறி நெசவு பண்றவங்களுக்கு 300 யூனிட் இப்ப கவர்மெண்ட் ஃப்ரீயா இருந்துட்டு இருக்கு. அத 450 யூனிட்டா தந்துடுறப்பா அப்படின்ட்டு
அங்க ஒரு பாலை போட்டிருக்காப்புல. அதுக்கப்புறம் விசைத்தறி, அதாவது கொஞ்சம் அதோட டெக்னாலஜி அதிகமா மிஷினரிஸ் வச்சு இந்த விசைத்தறிகள் பண்ற அந்த தொழிலாளர்களுக்கு, அந்த கம்பெனிகளுக்கு, அந்த தொழில் பண்றவர்களுக்கு 1000 யூனிட் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கு. நான் வந்துட்டோம்னா 1400 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீப்பா அப்படின்ட்டு அந்த கொங்கு போல்ட்டு ஓட்டு அப்படி கச்சிதமா பிடிக்கணும் அப்படின்ட்டு அங்கே ஒரு பாலை போட்டிருக்காப்புல. ரெண்டாவது ஒட்டு மொத்தமா இந்த விடியா திமுக அரசுல வந்து எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் பொங்கலுக்கு காசு தருவாப்புல ரேஷன் கடையில. ஆனா நம்ம அப்படி கிடையாதுப்பா. இப்ப என்னுடைய ஒரே இப்பவுமே நான் வாக்குறுதி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எல்லா வருஷமும் 1000 ரூபாய் தந்துடுறப்பா பொங்கலுக்கு அப்படின்ட்டு அதையும் ஒரு வாக்குறுதியா கொடுத்துருக்காப்புல. ரெண்டாவது கடைசியா இன்னைக்கு கொடுத்தல இந்த சிட்டிகள்ல இந்த சின்ன சின்ன கடைகள் ரோட்டோர் சைடு இருப்பாங்க இல்லையா, இப்ப நீங்க அந்த கடைகளை வாங்கிட்டீங்கன்னா கவலையே படாங்க. அடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்து வர வச்சிருங்க. வந்துட்டுனா உங்களுடைய கடன்கள் எல்லாம், அதாவது நீங்க கூட்டுறவு சங்கத்துல கடன் வாங்கிருந்தா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு மனம் மகிழ வைக்கிறா அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வாக்குறுதிகளை கொடுத்துருக்காப்புல. ஒட்டு மொத்தத்துல இந்த எலெக்ஷன்ல ஹீரோவே வாக்குறுதியில தான் இருக்கு. ஹீரோவை உருவாக்குறது எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் இருக்கு. சரி பார்ப்போம். இவர் இத்தனை பால் போட்டு 3 ஓவர்ல 3 ஒவ்வொரு ஓவருக்கும் 6 விதமா அப்படி பயங்கரம் பால் போட்டிருக்காப்புல. ஏற்கனவே ஒரு 6 அடிச்சாப்புல ஸ்டாலின் அவர்கள். இவர் 6 அடிக்காரா, போல்ட் ஆகி போறாரா அப்படின்ட்டு என்ன எதிர்வினை ஆற்ற போகுது ஆளும் திமுக தரப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். எப்படியும் 2-3 நாள்ல ஒரு எதிர்வினை ஆட்டுவோம். ஏன்னா நந்துக்கிட்ட கொண்டு கிடக்குற அப்படிங்கிறது அவர் என்ன செய்யறாரு, அதுக்கேற்றப்ப இவங்க ரிவெஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கு. ஒட்டு மொத்தத்துல வாக்குறுதிகளுக்கு பஞ்சம் இருக்காது. சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஆட்சி மாற்றம் கேட்டா அவங்கள மாதிரி நமக்கும் ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.